அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு பாசறை அப்படின்னு ஒரு பாசறை செயல்பட்டு வந்துச்சு. இந்த பாசறை இறுதி வடிவம் திமுகவினுடைய நிழலில் தான் விழும் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களில் நாம் சொல்லியிருந்தோம். அப்போதெல்லாம் நண்பர்கள் அப்படிலாம் இல்லை, தமிழ் தேசியத்திற்குன்ட்டு தனி ஒரு அமைப்பு வேணும், நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய கட்சியா, நாம் இன்னொரு கட்சியை கட்டமைக்கணும், ஒரு அமைப்பை வலுப்படுத்தணும், தமிழ் தேசியத்துக்குன்ட்டு பல்வேறு அமைப்புகள் இருந்தால் தவறு இல்லை அப்படின்றது போல் சில நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கருத்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டிருந்தாங்க. அது நடக்கக்கூடிய சம்பவம் நாம் கணித்தது போலவே நடந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனவங்க ஒரு நாள் கோபாலபுரம் வாசலில் ஐயா புலிசோதர் போடுங்க ஐயா அப்படின்னு காத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னது போலவே நடந்து போச்சு. நம்பிக்கை இல்லையா? ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இயக்கங்களோடு கட்சிகளோடு இணைந்து பணியாற்றலாம், இணைந்து பயணப்படலாம் என்று முடிவெடுத்தோம். அதில் நாங்கள் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்த கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏதோ வேல்முருகன் திமுகவோட எதிர்த்து பேசுறான், முரண்படுறான்றாங்க. இது எங்க கட்சி. திமுக என்பது என் முன்னோர்கள் வளர்த்த கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கு. அந்த கட்சி கிட்ட நான் உரிமையோட கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு நாங்கள் தியாகத்தை தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு போல் எழுப்பும் இந்த கேள்வியை தவிர ஒரு காலத்திலும் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அடிபணிய மாட்டோம். இது எங்களுக்கான உரிமை களம், எங்களுக்கான உரிமை போர் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் பெரிய ஆள், ரொம்ப வருஷம் அரசியல் அனுபவம் கொண்டவர். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா தான் எந்த கட்சியில் சேர போகிறோம், அந்த கட்சியின் தலைவர் யாருன்னே சொல்ல தெரியாமல் உளர்றாப்புல. இதுதான் நிலைமை. எப்படி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு மரியாதை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு உடச்சிட்டு போவாங்க, அதிமுக போகிறாங்களா, பிஜேபி போகிறாங்களா, டிஎம்கே போகிறாங்களாங்கிறது மீடியா காட்டுற வரைக்கும் தான் ஹைப்பு. இப்போ அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறது திமுக விட்ட ஒரு சீட்டு பிச்சை எடுக்கிற கட்சியை. என்னப்பா பிச்சைன்னு சொல்லிட்டேன் நீ, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலன்னு கேட்டிங்கன்னா, பிச்சைன்னு தான் சொல்லணும். தனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, தனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, தனக்குன்னு ஒரு கொடி இருக்குது, தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னா தனித்து நின்று காட்ட தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சியோடவே சேர்ந்து அந்த கட்சியின் சின்னத்தில் போட்டிக்கிட்டு அந்த கட்சிக்காக கொள்கை பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குன்னு தனியாக கட்சி தேவையில்லை அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு கட்சிகளில் ஒன்றா இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழக மக்கள் வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுக்கிடுங்க. இந்த கட்சியில் போயிட்டு நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்த அறிவாளிகள், புத்திசாலிகள், மேதாவிகள் எல்லாம் சேர்ந்த இடம். சரி, இந்த சேர்ந்த இடத்துல இருக்கிற அந்த கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை இது 2 நாளைக்கு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட திமுக ஆதரவு தான் கொடுத்துருக்குது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்து வெற்றிக்குமரன் அணி தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுது, கட்சிக்கு எதிராக சில குணங்களை பேசுது, கூட்டங்களை போட்டு தாங்கள் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கான நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோ பேர் இருக்கிறோம்னு காட்டிவிட்டு அவங்க ஏற்றுக்கிட்ட தலைமை. அப்போது விமர்சனம் வருது, நண்பர் பாரிசாலன் மேலே விமர்சனம் வருது. நண்பர் பாரிசாலன் ஏன் இங்கே கலந்துக்கிறார், வேல்முருகன் அவர் கலந்துக்கிறார், அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவராச்சு, திமுக பாராட்டுறவராச்சு அப்படின்னு சொல்கிற பொழுது பாரிசாலன் சொல்கிறாப்புல, என்னுடைய நிலைப்பாடு வேறங்க, கூப்பிட்டாங்க போயிருந்தேன், அங்கே ஒரு வர்றாருங்கிறது எங்களுக்கு தெரியாது, அவர் மட்டுமா வந்திருந்தாங்க, அந்த நாள் என்பது தமிழர்களுக்கான இன அழிப்பு நாள், நாம் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூட வேண்டிய காலங்குள்ளன் இருக்குது, அதனால் சேர்ந்தேன் அப்படின்றது போல் பாரிசாலன் தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. சரி, இந்த இடத்துல பாரிசாலனுடைய அரசியல் நிலைப்பாட்டை நம்ம தனியாக வச்சு பார்ப்போம். ஏன்னா அவர் அரசியல் இயக்கமோ அரசியல் கட்சியோ கிடையாது, அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசக்கூடிய நபர் அல்ல. அவருடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அரசியல் சித்தாந்தம், நாங்கள் தேர்தல் வாக்கு வங்கியை கொண்டு வர போகிறோம் சொல்கிறக்கூடிய வெற்றிக்குமரன் அணி எங்கே போய் இணைந்தது? அந்த நாள் நான் சொன்னேன், பழைய வீடியோக்களை தேடி பாருங்கள், இது திமுகவினுடைய நிழலில் நிற்கும் ஒரு நாள் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க அப்படிலாம் இல்லை, மாற்று சக்தி ஒன்று வருது அப்படின்னு சொன்னீங்க. எங்கிட்டு மாற்றம்? அவரே திமுகவில் ஒரு சீட்டு பிச்சை எடுக்க போகிறாரு, அதில் உங்களுக்கு பாதியை உடச்சல் கொடுப்பாரா? எவ்வளவு மாசு காட்டாலும் மிஞ்சி போனால் 2 சீட் கொடுப்பாங்க. ஒரு சீட்டு வேல்முருகன் ஒரு இந்த வெற்றிக்குமரன் சார் நீங்கள் வந்ததுனால தான் எனக்கு கூட ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அந்த சீட்டை நீங்கள் நில்லுங்க சார்னு கொடுக்க போகிறாரா? என்னது வெற்றிக்குமரன் தரப்பு என்ன சொல்லுது? தமிழ் தேசிய தலைவராக இருக்கிற பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இன்னொரு கட்சியை நான் வேல்முருகன் அவர்களை பார்க்குறேன்,
நாங்கள் புதிதாக இனி கட்சி கட்டமைச்சு ஒருங்கிணைந்து 10-15 வருஷங்களுக்கு இளமையை தொலைக்க விரும்பலை. அதனால் ஏற்கனவே கட்டமைச்சு கட்டுக்கோப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிக்கிட்டு நாங்கள் அதை பலப்படுத்த விரும்புகிறோன்றது போல் காட்டுறாங்க. சரி, இந்த விவாதம் கேட்க நல்லா இருந்தாலும் அந்த டோல்கேட் வேல்முருகன் அண்ணன் அன்போடு அழைக்கக்கூடிய டோல்கேட் வேல்முருகன் வந்து அவர் திமுக என்னுடைய கட்சி அப்படின்னு பேசுகிறாரு. எங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறாரு, கலைஞர் அவர்கள் பேசுகிறாப்புல. அவர் ஒரு நாளும் தன்னை மேடையில் என்னுடைய தலைவர் பிரபாகரன் பேசுனது இல்லையே, தமிழ் தேசிய கொள்கைன்னு பேசுனது இல்லையே. மாறாக சீமான் அவர்களை கடுமையாக விமர்சித்து தான் பேசியிருக்கார் மேடையில். தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக வர்ற தேர்தல் ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆகணுமா, மகனை சீமானை கிண்டல் பண்ணு அப்படின்றது போல அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்கு இந்த வெற்றிக்குமரன் ஆடுகள் பழியாக இருக்குது. பழியாகி விட்டு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து வியாக்கியானம் தான் எந்த கட்சியில் சேர போகிறோம்னே தெரியல. அட்லீஸ்ட் விசிக்கான சேர்ந்தாவது ஒரு 2 சீட்டை கூட கொடுத்துருப்பாங்க. சேர்ந்த இடம் பாருங்கள், ஒரு சீட்டு கட்சி பிச்சை எடுக்கிற கட்சி. சேர்றதான் சரிங்க, ஒரு 6 சீட்டு சேர்ற கட்சியிலே சேரலாம் இல்லை. தலித்து மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்டு வர விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் இணைய போகிறோம், இவர் பேசுகிறதான் தூய தமிழ் தேசியம், இதில் இணைஞ்சிடறோம், பலப்படுத்துகிறோம், அணியை பலப்படுத்துகிறோம்னா சொல்லாமல்ல. ஏதாவது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, அதுக்கும் இல்லை. சரி, வேல்முருகனுடைய கதைக்கு வருவோம். அவர் அரசியல் களத்தில் எப்படி எந்த களத்தில் வந்து இப்படி சாதிச்சார்? பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியே வர்றாரு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரீங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லை தம்பி, நீ இதை போய் பேசுகிறேன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, நான் கற்றுக்கிறேன். நான் கேள்விப்பட்ட எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்கே இருக்கிறாரு நம்ம தலைவர். அங்கிருந்து வெளியே வர்றாப்புல. ஏன் வர்றாரு? மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, கட்சியில் தொண்டர்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல, சாதி சமூகம் அப்படின்னு பார்க்கப்படுதுன்னு சொன்னார். வெளியே வந்தார். அந்த சமயத்தில் அதிமுகவோட கூட்டணி வைக்குது பாமக. திமுக தனக்கு அதே சாதி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த கட்சியிலிருந்து முக்கிய பேச்சாளருக்கு ஒருத்தர் தேவைப்படுதுன்னு நினைக்குது. தன்வசம் இழுத்துக்குது, ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுக்குது. அதில் திமுக சின்னத்தில் போட்டிடுறாப்புல, அங்கீகாரம் பெறாப்புல, வளர்றாப்புல. இதை நான் வாட்ஸ்அப்பில் தாங்க படித்தேன், எனக்கு உண்மையில் தெரியாது. உண்மையாக அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா வேல்முருகன் கட்சியெலாம் பெரிய கட்சியை நினச்சி அவர் கட்சியை பற்றின இது வரைக்கும் கூகுளில் கூட தேடினது கிடையாது. அவ்வளோ பெரிய கட்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சவரே மிஸ்டர் வேல்முருகன் தான். சாரி, நம்ம வெற்றிக்குமரன் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ கட்சி இருக்கிற போது இவர் தான் தமிழ் தேசிய பதில் சரியாக இருப்பாருன்னு கண்டுபிடிச்சது நம்ம அண்ணன் வெற்றிக்குமரனும் அண்ணன் வீணரசு அவர்களும் தான். வேறு யாரும் இல்லை தமிழகத்தில். அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்கள் 2 பேர் தான் கண்டுபிடிச்சி எல்லாம் இருக்க தமிழர்கள்லாம் கொண்டு போய் அடகு வச்சுருக்காங்க. கொண்டு போயிட்டு சேர்ந்துருக்கீங்களே, சேர்ந்த கட்சியுடைய தலைமை எப்படி எம்எல்ஏ சீட்டு வென்றது அப்படின்றதுக்காக தெரியுதா? வர்ற தேர்தல் அரசியலை நோக்கி அரசியல் பயணத்தை வைக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சேர்ந்துட்டீங்க, சரி ஓகே, நீங்கள் சேர போறீங்கன்னு தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் கூட திமுகவிற்கு இந்த தேர்தலில் நாங்கள் ஆதரவு கொடுக்கல, இனிமேலும் தனித்து போட்டியிட முயற்சி எடுத்திருக்கோம், எங்கள் தேர்தல் உடன்படிக்கைங்கிறது இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷத்தில் தேர்தல் வருது, தமிழ் தேசிய கூட்டணிங்கிறத உருவாக்க போகிறோம், தனித்து போட்டியிட போகிறோம்னு ஒரு இடைத்தேர்தல் தானேங்க, ஒரு இடைத்தேர்தல் தானே. தமிழக வாழ்வுரிமை கட்சியாக நாங்கள் 5 லட்சம் ஓட்டாக இருக்குது உங்கள் தொகுதியில், இல்லை 50,000 ஓட்டு விழுதா உங்களுக்கு அங்கே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மிஞ்சி போனால் 10 ஓட்டு உங்கள் பேச்சை கேட்டு போட போகிறேன். அந்த 10 ஓட்டுனால ஏன் ஓட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லெட்டர் பேட் அறிக்கை விட வேண்டியதானே? விடலை. ஏன்? அந்த ஒரு சீட்டுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயம். அவர் ஒரு கட்சி தலைவர் நம்பி ஒரு கூட்டத்தை போய் உட்கார்றீங்கன்னா உங்களாம் என்ன சொல்ல? இதில் மாபெரும் முதிர்ந்த அறிவு கொண்டவன் நான், இத்தனை ஆண்டுகள் தமிழ் தேசிய களத்தில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஐயா வீணரசு இருந்துன்னு புண்ணியம் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைமை எப்படிப்பட்டது? திமுகவிற்கு ஒரு பக்கம் வேலை செய்ய போறீங்க, இதுக்கு எதுக்கு அண்ணன் சீமானை தொடர்ந்து திட்டிருக்கணும்? நீங்கள் இதுக்கு திட்டணும். அதில் வெற்றிக்குமரன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சீமானை திருந்துவார்னு பார்த்தா அவர் திருந்தலை, அதனால நாங்கள் என்ன திருந்திருக்கணும்? உன்னை மாதிரி திமுக 2 சீட்டு பிச்சை எடுக்கிற கட்சியோட போய் கூட்டணிக்கு சொல்கிறீங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சியை 2 சீட்டுக்கு பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா திமுக? அது முடியாதுன்னு சொல்லுதாரு அண்ணன் சீமான். அப்போ இவ்வளோ நாள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட்டணி 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 நெருக்கின கோஷி நீ தானே? அது உங்கள் குரூப் தானே, உங்கள் நாதஸ்வர கோஷி தானே? சரி, எனக்கு மனசில் பல கோபங்கள் இருக்குது வெற்றிக்குமரன் அணியோட கேட்குறதுக்கு. அதாவது நாகரிகம் கருதி சில வார்த்தைகளை பயன்படுத்த முடியலை. நீங்கள் வெற்றிக்குமரன் அவர்கள்ட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன பல பேர் நாங்கள் ஒரு தமிழ் தேசிய பேரியக்கமாக உருவாக போகிறோம்னு சொன்ன அந்த புரோடாக்கள்லாம் உருட்டி விட்டு கடைசியில் திமுக கிட்ட ஒரு சீட்டு பிச்சை எடுக்கிற 2 சீட்டு பிச்சை எடுக்கிற ஒரு அமைப்பிட்ட ஒரு கட்சிகிட்ட போய் சரண்டர் ஆகிறாங்கன்னா நோக்கம் என்னவா இருக்கணும்? இல்லைங்க ஸ்ட்ரைட்டாக திமுக சேரலைங்க அப்படின்னாலும் திமுக விட்ட வேலை செய்கிற ஆள்கிட்ட போய் வேலை செய்கிறீங்கன்னா அப்போ எல்லாம் ஒன்று தானே. இப்போ இவங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ரொம்ப சிம்பிளாக, சில கடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் சில வார்த்தைகளை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன்.
இவங்கெல்லாம் இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியே இருந்துக்கிட்டே அவதூறுகளை விமர்சனங்களை பரப்பிக்கிட்டே இருக்கிற பொழுது அண்ணன் சீமானவர்கள் எவ்வளவு பொறுமைசாலிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இவங்களெல்லாம் இவ்வளோ நாள் கட்டி வச்சு மேய்ச்சிருக்காரு பார்த்தீங்களா, உண்மையில அவரை பாராட்டணும். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இவங்க எடுக்கிற அரசியல் நகர்வு இருக்குல்ல, வெற்றிக்குமரன் அணி அது கூட சேர்ந்த கூட்டங்கள் போயிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்ந்து திமுகவிற்கு பலம் கொடுக்கறதுக்காக ஒரு அரசியல் நகர்வு எடுக்கிறான் பார்த்தீங்களா. இந்த அரசியல் நகர்வுங்கிறது சீமானனுடைய காலு கட்டவரல் மயிருக்கு கூட சமம் கிடையாது. அது கூட சமம் கிடையாது இல்லைங்களா. இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இதை விடவும் கடுமையான வார்த்தைகளை பேசலாம், கொஞ்சம் நாகரிகம் ப்ரோ அப்படின்றதுனால நான் சொல்ல முடியாது. கமாண்டில் வெற்றிக்குமரன் அணி இடத்துல நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை கேட்கலாம். கேளுங்க, கண்டிப்பாக கேட்கணும். இனி அவங்க திமுகவோட ஆளாயிட்டாங்க, இனி தொடர்ந்து திமுக சம்மந்தப்பட்ட கேள்விகள் இவங்ககிட்ட கேட்கணும். இல்லைங்க நாங்கள் வெற்றிக்குமரன் குரூப் நாங்கள் நேர்மையானவங்கன்னா, நேர்மையானவங்க எதுக்கே திமுகவோட கூட்டணி, எது கூட்டணி, நேர்மைக்கிறியா இருட்டில் வேலை அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. சரி, வெற்றிக்குமரன் டீம் கண் கலங்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலர் சீட்டு உண்டு, வார்டு கவுன்சிலராக நீங்கள் ஆயிடுவீங்க, வாழ்த்துக்கள். அது திமுக மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போகும்போது மட்டும் பிளாஸ்டிக் சேரை தான் எதிர்பார்க்கணும், அப்படி கைகட்டி நிற்கணும், உட்காருன்னு எதிர்பார்க்கக்கூடாது. 1-to-1 சீமானனுக்கு ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்டீங்களா, ஒரே இலையில் சாப்பிட்டீங்களா, அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. மாவட்ட செயலாளரே 2-4 வீடு தள்ளி நிற்க சொல்லுவார், அங்கே நின்றா அடிம்பார். அவர் கூப்பிட்டாத்தே வா அப்படின்னு வரணும், போனா போயிடணும். இதுதான் நடக்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் சேரை தாண்டி உங்களை ஈக்குவலாக உட்கார வச்சுட்டான்னு வச்சுக்க, அரசியல் பேசுகிறத விட்டுறமாட்டா. நான் பார்ப்போம். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.